உண்மைக்காக குரல் கொடுக்கும் ஏஎன் டிவி செய்தி சேனல். வளர்ச்சியாகவும் கொண்டு வந்திருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். பெண்களுக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை திட்டத்தை மிகப்பெரிய வரவேற்பு, மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதே போல வீடு இல்லாதவர்களுக்கு கிராம வீடுகள் கட்டி தருவதற்கு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதை எல்லாரும் வரவேற்கிறார்கள். எங்கள் நகர்ப்புறத்தில் இன்றைக்கு வீடு இல்லாதவர்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வீடுகள் கட்டித்தரப்படும் இடம் தேர்வு செய்து அப்பார்ட்மெண்ட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறியிருக்கிறார். அதனால் எங்கள் நகரத்தில் இருக்கும் நகர மக்கள் எல்லாருமே இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் அரியணை ஏற்றுவோம் என்று எல்லாருடைய மனதிலும் இன்றைக்கு பதிவாக இருக்கிறது. அதே போல இலவச பெண்களுக்கு எப்படி இலவச பஸ், அதுபோல ஆண்களுக்கும் இலவச பேருந்து என்று சொன்னதும் எல்லா ஆண்களுக்கும் இது ஒரு வரவேற்பாக இருக்கிறது. ஆகையால் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுடைய ஆட்சி முடிந்துவிட்டது. இன்றைய கூட்டமே அதுக்கு சாட்சி. இன்றைக்கு மதுராந்தக நகரத்தில் 5 லட்சம் பேர் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழகத்துடைய முதலமைச்சர். 4 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய திட்டங்களை செய்தார். குறிப்பாக ஏழைகளுக்காக பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டினால் இன்னைக்கு 3000-4000 குழந்தைகள் இன்னைக்கு டாக்டராக இருக்கிறார்கள். அது கள்ளக்குறிச்சி அந்த மாநாட்டில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. கள்ளக்குறிச்சி மாநாட்டில் ஒரு துப்புரவு பணியாளருடைய மகன் இன்னைக்கு ஒரு டாக்டரா இருக்காரு. அதே போல ஒரு காட்டுல வேலை செய்யறவருடைய மகன் இன்னைக்கு டாக்டரா இருக்காரு. இதையெல்லாம் அதே போல தமிழகத்துல தடுப்பணை கட்டிய ஒரே காமராஜருக்கு பிறகு இந்த தமிழகத்துல தடுப்பணை கட்டிய ஒரே நாயகன் அண்ணன் எடப்பாடியார் தான். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த மிகப்பெரிய மெகா கூட்டணி வெற்றி பெறும். 234 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். இதற்கு இதுவே சாட்சி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஏஎன் டிவி சேனல். இது உங்கள் சேனல்.